அரசியல் கட்சிகளின் 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகள் கூலி தொழிலாளர்கள் எதிர்பார்க்கும் வாக்குறுதிகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதி கூலி தொழிலாளர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். தமிழக அரசு இந்த ஜவுளி பூங்காவையும் சாய பூங்காவையும் ஏற்படுத்தும் பட்சத்தில் இந்த பகுதியில் இருக்கிற ஜவுளி தொழிலும் ஏற்றப்படும், இங்கே இருக்கிற விசைத்தறி தொழிலாளர்கள் வாழ்வாதாரமும் காப்பாற்றப்படும். அதே மாதிரி இங்கே ஓடுகின்ற காவிரி ஆறு பொல்யூஷனால் பாதிக்கப்பட்டு இங்கே இதை காவிரி தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு கேன்சரு, கிட்னி ஃபெயிலியர், தோல்வியாதின்னு பல்வேறு வியாதிகளுக்கு ஆட்படுத்துகிறாங்க. இதை எல்லாமே ஒழிக்கணும் அப்படின்னா அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இந்த பகுதியில் உடனடியாக பொது சுத்திகரிப்பை ஏற்படுத்தி தரணும் கேட்டுக்கிறோம். பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைச்சு கொடுக்குறோன்னு சொன்னாங்க, அமைச்சு கொடுக்கல. அதனால் ஜவுளி தொழில் மிகவும் கடுமையான பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் வருங்காலங்களில் இந்த பொது சுத்திகரிப்பு நிலையத்தில் எதிர்வரும் ஆட்சி பொது சுத்திகரிப்பு உடனே அமைச்சு கொடுத்தா இந்த ஜவுளி தொழிலை பாதுகாக்கலாங்கிறது மக்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய நம்பிக்கை. அதனால் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் தமிழகத்தில் குமாரபாளையம் தொகுதியில் பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைச்சு கொடுக்குங்கிறது எங்களுடைய எல்லாருடைய இந்த பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் எங்களை பதிவு செஞ்சுக்கிறோம். இங்கே 25 வருஷமாக நம்ம விசைத்தறி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கைத்தறிக்கு நூல் மானியம் கொடுக்குற மாதிரி விசைத்தறிக்கு ஏதாவது மானியம் கொடுத்தாங்கன்னா பரவாயில்லையாக இருக்கும். எந்த மானியமும் கிடைக்காதனால இந்த தொழிலை விட்டு நிறைய பேர் வெவ்வேறு தொழிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த தொழில் நாள் போக்கில் அப்படியே நின்று போயிட மாட்டேருக்குது. இதை அரசு உடனடியாக கவனத்துக்கு கொண்டு போய் பரிசீலனை பண்ணி எங்களுக்கு ஏதாவது ஆதரவு கொடுத்தா தொழில் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். நான் பட்டு சேரீ சொந்த தயாரிப்பாளருங்க. எங்களுக்கு அடிக்கடி மெட்டீரியல் விலை ஏறுறதும் இறங்குறதும் மாறி மாற்றம் வரதுனால நம்மளுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு விலையை வச்சு வியாபாரம் பண்ண முடியலைங்க. அதனால் பட்டுக்கு ஒரு நிரந்தர ஒரு அமைப்பு இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அது தேர்தல் வாக்குறுதியாக இதில் நிறைவேற்றி கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். விசைத்தறி தொழில் ஆண்டு முறை ஓடணும்னு சொன்னால் சந்தைப்படுத்தல் வேணும். நூல் வழங்குதல், அதே நூல் வழங்குதல் சொன்னால் உற்பத்தியை கொள்முதல் வாங்கணும். அந்த தொழிலாளிக்கு நிரந்தரமான வேலை இழப்பு இல்லாமல் வருஷம் பூரா ஓடக்கூடிய அளவுக்கு ஜவுளி உற்பத்தியில் வாங்குறதுக்கும் கொடுக்கறதுக்கும் முதலீடு பண்ணுறதுக்கும் இப்போ அதே போல் பேர்பாஸ் கடைகள் இதெல்லாம் பூரா வருஷம் பூரா எந்த விலைவாசம் இல்லாமல் சீராக கிடைச்சதுன்னா இந்த தொழில் சிறப்பாக வருஷம் பூரா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளிகள், அடுத்ததை முதலாளிகள் எல்லாருடைய கருத்து. அதுதான் மக்கள் குரல் பகுதிக்காக குமாரபாளையம் பகுதி மக்கள் சொன்ன கருத்துக்களை நாம இப்ப கேட்டோம். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.